கெட்டியான யோகேட் உற்பத்தி. யோகேட் உற்பத்திக்கு தேவையான உபகரணங்கள்: பாலாடை வேறாக்கி, பாய்ச்சர் முறை பிரயோக கருவி, யோகேட் பராமரிப்பு சாதனம் மற்றும் குளிர்சாதன பெட்டி. தொழிற்சாலைக்கு தேவையான பாத்திரங்கள் பின்வருமாறு: பால் சேகரித்து வைக்கும் பாத்திரம், அளவைக்கான பாத்திரம், கரண்டி, வடிகட்டி, வெப்பமானி, நிறுப்பதற்கான தராசு மற்றும் யோகேட் குவளைகள். முதலாவதாக செய்யப்பட வேண்டியது இப்பாத்திரங்களை பின்வருமாறு சுத்தப்படுத்துவதாகும்: சவர்க்கார தண்ணீரால் கழுவுதல், விஷக்கிருமி கொல்லி கலந்த தண்ணீரால் கழுவுதல் மற்றும் காய்ச்சி வடித்த தண்ணீரால் கழுவுதல். ஒரு லிட்டர் பாலில் யோகேட் உற்பத்திக்கு தேவையான பொருட்கள் பின்வருமாறு: உறுதியாக்கி 5 கிராம், வெள்ளை சீனி 80 கிராம், ஆடை அகற்றிய பால்மா 50 கிராம், வனிலா ஏற்புடைய வர்ணங்கள், வளர்ப்பு ஊடகம் சிறிதளவு, பால் 1 லிட்டர். யோகேட் செய்வதற்காக பாவிக்கப்படும் பாலில் கொழுப்பின் அளவு ஆரம்பத்தில் 4.5% இருப்பதால் அதை 3% குறைப்பதற்கு முதலில் கொழுப்பை வேறாக்கும் இயந்திரத்தில் போடப்பட்டு பாலில் உள்ள கொழுப்பு வேறாக்கப்படுவது இங்கு காட்டப்படுகிறது. இரண்டாவதாக பாய்ச்சர் முறை பிரயோகமாகும். இங்கு நாம் முன்பே செய்தெடுத்த கொழுப்பு குறைவான பால் 1 லிட்டருக்கு உறுதியாக்கி 5 கிராம், வெள்ளை சீனி 80 கிராம் மற்றும் ஆடை அகற்றிய பால்மா 50 கிராம் சேர்க்கப்பட்டு அக்கலவை பாய்ச்சர் முறை பிரயோக கருவி மூலம் பாய்ச்சர் முறை பிரயோகம் செய்யப்படுகிறது. இச்செய்முறைக்காக பால் 85 பாகை செல்சியஸில் 15 தொடக்கம் 20 நிமிடம் நேரம் வரை வைக்கப்படுகிறது. பின்பு கலவையை 45 பாகை வரை குளிராக்குவதற்காக அறை வெப்பநிலையில் ஆறவிடப்படுகின்றது. இப்போது இக்கலவைக்கு வளர்ப்பூடகம் சேர்க்கப்படுகிறது. முதலில் கலவையின் ஒரு சிறிதளவுக்கு வளர்ப்பூடகம் சேர்த்து பின் அதை முழு கலவைக்கும் சேர்ப்பது மிகவும் நல்லது.